ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. மகிழ்வுடன் அவரை ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். மகிழ்வுடன் அவரை ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். அவரே தேவன் என்றறிவீர், அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளா, நாமே அவரது பெருமக்களா. நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாம், நாமே அவரது பெருமக்களா. துதி புகழோடு நுழைந்திடுவோம் தூய அவரது வாசல்களில். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 19வது ஞாயிறு. இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெறுகின்ற பேராலய பங்கு மக்கள் அனைவருக்கும் மற்ற அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நம்முடைய பனிமை தாயின் 439ஆம் ஆண்டு பெருவிழாவை உள்ளார்ந்து சிறப்புடன் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இத்திருப்பலியை ஒரு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுப்போம். மேலும் பெருவிழாவுக்கு உதவி செய்த உபகாரிகள், உதவியாளர்கள், ஊழியர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் பனிமைத்தாய் வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசிரை வழங்க வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். ஒரு சில வினாடிகள் நம் கண்களை மூடி நம்முடைய தகுதியின்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்து
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஒரு சில நாடுகள் கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என்று அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனநிலையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 19, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல.
பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். அனைவரும் பாட வேண்டிய பதில். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவே, அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவே, எளியோ இதை கேட்டு அக்களிப்ப. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோ. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினே, அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோ மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன. அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 இறை வாக்கியங்கள் 30 முதல் பிரிவு 5 இறை வாக்கியங்கள் 2 வரை.
சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, 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 அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, அருள் வாக்குகள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மிக நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கின்றன. உணவை பற்றி பேசுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு சொல் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல் என்று நீங்கள் கவனித்தீர்களா? எழுந்து சாப்பிடு. நல்லா கவனிச்சிருக்கீங்க. நல்ல பிடித்தமான ஒரு வார்த்தை. எழுந்து சாப்பிடு என்று 2 முறை இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இறைவாக்கினர் எலியாவை சாப்பிடும்படியாக கடவுள் அழைக்கிறார். எழுந்து சாப்பிடு. அந்த சாப்பிடுவதின் நோக்கம் என்ன என்பதும் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும். ஆகவே பயணத்திற்கான ஒரு வழிப்பயண உணவாக, வலிமை தருகிற உணவாக இந்த உணவு அமைந்திருக்கிறது, இந்த அப்பம் அமைந்திருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது, இந்த அப்பம் புதிய ஏற்பாட்டின் நற்கருணைக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வர இருக்கின்ற பலவற்றுக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே எலியா சாப்பிட்ட அந்த அப்பம் நற்கருணைக்கு ஒரு அடையாளமாக, முன் அடையாளமாக இருக்கிறது. அந்த உணவை சாப்பிடு என்று கடவுள் எலியாவை ஊக்குவிக்கிறார். எழுந்து சாப்பிடு. இந்த உணவு வழிப்பயணத்துக்கு வலிமை தருகிற உணவு. ஆங்கிலத்தில் நற்கருணையை வயாற்றிக்கும் என்கிற ஒரு சொல்லால் அழைக்கிறோம். அது லத்தீன், ஆக்சுவலி லத்தீன் மொழியிலே வயாற்றிக்கும் என்றால் வழிப்பயண உணவு. ஆகவே நோயாளர்களுக்கு நற்கருணை கொடுக்கின்ற பொழுது அந்த உணவை நாம் வயாற்றிக்கும் என்று அழைக்கிறோம். வழிப்பயண உணவு. வலிமை பெற்று நாம் நடை போட வேண்டும். எலியா அவ்வுணவினால் வலிமை அடைந்து 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு ஒரு பயணம். இந்த பயணத்தின் இலக்கு கடவுளின் மலை. கடவுளின் மலையை நாம் சென்று அடைய வேண்டும். அதற்கு வலிமை தருகிற உணவாக கடவுள் நமக்கு நற்கருணை தருகிறார். எனவே தான் இயேசு கூறினார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு இந்த வழிப்பயண உணவை மாபெரும் கொடையாக தந்திருக்கிறார். இயேசுவுடைய திருவுடல் நமக்கு தரப்பட்டிருக்கிற மாபெரும் ஒரு கொடை. அதை நாம் சாப்பிட வேண்டும். கடவுளே நம்மை அழைக்கிறார். உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்கள் கடல் பயணம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது சாப்பிட வாருங்கள் என்று அழைப்பதை நாம் யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம். இயேசுவும் அழைக்கிறார், சாப்பிட வாருங்கள். ஆகவே நம் ஆண்டவர் நமக்கு உணவு தருகிற கடவுளாக இருக்கிறார். எல்லா விதமான உணவுகளையும் தருகிறார். நம்முடைய உடலுக்கு தேவையான உணவை தருகிறார், நம் ஆன்மாவுக்கு தேவையான உணவை தருகிறார், இறை வார்த்தை என்னும் உணவை தருகிறார், நற்கருணை என்னும் உணவை தருகிறார். நம் வாழ்வில் நாம் இறைவன் நோக்கி நடப்பதற்கு இந்த உணவு உதவி செய்கிறது. ஆகவே இன்றைய இந்த வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள்: 1, நம் வாழ்வு என்பது ஒரு பயணம். 2, இந்த பயணத்தின் முடிவு கடவுளின் மலை. கடவுளை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், அதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்வின் இலக்கு வேறு எதுவும் அல்ல, இறைவனை அடைவதே நம் வாழ்வின் இலக்கு. 3, அந்த இலக்கை அடைவதற்கு, கடவுளை அடைவதற்கு நமக்கு வலிமை தேவை. நாம் வலிமையற்றவர்களாக, வலிமை குன்றியவர்களாக இருக்கிறோம். தூய ஆவியார் நமக்கு அந்த ஆற்றலை தருகிறார். அந்த வலிமையை பெறுவதற்கு கடவுளே நமக்கு உணவை தருகிறார். வார்த்தை என்னும் உணவு, நற்கருணை என்னும் உணவு. அந்த உணவை நாம் நாள்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நன்றியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும், பக்தியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முழு வலிமையை பெறுவதற்கு நாம் நம்மையே ஆயத்தப்படுத்த வேண்டும். எனவே ஆண்டவர் தருகிற இந்த அன்பின் உணவுக்காக, வழி பயண உணவுக்காக, வலிமை தருகிற உணவுக்காக நன்றி செலுத்தி இந்த உணவை நாம் நாள்தோறும் ஆர்வத்தோடு, ஆவலோடு, நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அறிக்கையிட்டு இதே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். நீங்கள் பாட வேண்டிய பதில்:
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிகளின் ஊற்றே இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் ஸ்டீஃபன் திருநிலையினரை ஆசீர்வதிக்கவும், எங்கள் நாட்டு தலைவர்களையும் ஆட்சி பொறுப்பில் உள்ள அனைத்து மக்கள் தலைவர்களையும் உமது ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் தந்தையே இறைவா, இந்த திருப்பலியில் பங்கு பெறும் பணிமய தாயின் பாசப்பிள்ளைகள் அனைவரையும் அந்த தாயின் கனிவான பரிந்துரையால் பாதுகாத்து அவர்களுக்கு விண்ணக மண்ணக கொடைகளை அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.